ஒரு நாள் இந்த கிராமத்தில் நடந்த ஒரு சம்பவம் அனைவரையும் அதிர்ச்சியடையச் செய்தது. ஒரு யானை செய்த காரியம் இன்று வரை அந்த கிராம மக்கள் மறக்கவே முடியவில்லை. ஒரு அழகான பசுமையான காடு அருகே ஒரு சிறிய கிராமம் இருந்தது. அந்த கிராம மக்கள் மிகவும் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்ந்து வந்தார்கள். அந்த காடு உள்ளே ஒரு பெரிய யானை வாழ்ந்து வந்தது. அந்த யானை மிகவும் நல்ல மனம் கொண்டது. அது எந்த உயிருக்கும் தீங்கு செய்யாது. எப்போதும் மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்பதே அதன் எண்ணம். ஒவ்வொரு நாளும் அது ஆற்றங்கரைக்குச் சென்று தண்ணீர் குடித்து குளித்து மகிழ்ந்தது. ஒரு நாள் அந்த யானை கிராமம் அருகே வந்தது. அப்போது சில குழந்தைகள் ஆற்றங்கரையில் விளையாடிக் கொண்டிருந்தார்கள். முதலில் குழந்தைகள் அந்த யானையை பார்த்ததும் கொஞ்சம் பயந்தார்கள். ஆனால் அந்த யானை மிகவும் அமைதியாக இருந்தது. அது மெதுவாக தன் தும்பிக்கையால் தண்ணீரை தூக்கி குழந்தைகள் மீது தெளித்தது. அதை பார்த்த குழந்தைகள் சிரித்தார்கள். அந்த நாளிலிருந்து அந்த யானையும் அந்த கிராம குழந்தைகளும் நல்ல நண்பர்களாகிவிட்டார்கள். ஒவ்வொரு நாளும் குழந்தைகள் யானைக்கு பழங்கள் கொண்டு வந்து கொடுத்தார்கள். யானையும் அவர்களுடன் விளையாடி மகிழ்ந்தது. சில சமயம் அது விவசாயிகளுக்கும் உதவியது. மரக்கட்டைகளை தும்பிக்கையால் தூக்கிக் கொண்டு சென்றது. அதை பார்த்த கிராம மக்கள் அனைவரும் அந்த யானையை மிகவும் நேசித்தார்கள். ஒரு நாள் திடீரென வானத்தில் கருமேகங்கள் கூடியது. காற்று பலமாக வீச ஆரம்பித்தது. சிறிது நேரத்தில் பெரிய மழை பெய்ய ஆரம்பித்தது. மழை தொடர்ந்து பெய்ததால் ஆற்றில் தண்ணீர் வேகமாக அதிகரித்தது. கிராம மக்கள் அனைவரும் கவலையடைந்தார்கள். அந்த நேரத்தில் சில குழந்தைகள் ஆற்றங்கரையில் சிக்கிக் கொண்டார்கள். தண்ணீர் அதிகமாகி அவர்கள் வெளியே வர முடியவில்லை. குழந்தைகள் பயந்து அழ ஆரம்பித்தார்கள். அந்த சத்தத்தை அந்த யானை கேட்டது. அது உடனே ஓடி அந்த இடத்துக்கு வந்தது. ஆற்றில் தண்ணீர் மிகவும் வேகமாக ஓடிக்கொண்டிருந்தது. ஆனால் அந்த தைரியமான யானை பயப்படவில்லை. அது மெதுவாக ஆற்றுக்குள் இறங்கி குழந்தைகள் இருக்கும் இடத்துக்குச் சென்றது. ஒரு குழந்தையை தனது முதுகில் ஏற்றிக்கொண்டது. பின்னர் இன்னொரு குழந்தையையும் பாதுகாப்பாக ஏற்றிக்கொண்டது. அப்படி எல்லா குழந்தைகளையும் ஒன்றன் பின் ஒன்றாக காப்பாற்றியது. அதை பார்த்த கிராம மக்கள் அனைவரும் ஆச்சரியப்பட்டார்கள். சில நேரத்தில் மழை மெதுவாக நின்றது. வானத்தில் ஒரு அழகான வானவில் தோன்றியது. கிராம மக்கள் அனைவரும் அந்த யானைக்கு நன்றி கூறினர். குழந்தைகள் மகிழ்ச்சியுடன் அந்த யானையை கட்டிப்பிடித்தார்கள். அந்த நாளிலிருந்து அந்த யானை அந்த கிராமத்தின் உண்மையான நண்பனாகவிட்டது. அனைவரும் அதை அன்பாக பார்த்து கொண்டார்கள். அந்த யானை அந்த கிராமத்தின் உண்மையான நண்பனாக இருந்தது. மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பியது கிராமம். யானை மீண்டும் சிறுவர்களுடன் விளையாடத் தொடங்கியது. சிறுவர்கள் மகிழ்ந்தார்கள். பொழுது முடிந்து சூரியன் மறையும் நேரத்தில் யானை மெதுவாக சிறுவர்களிடம் பாய் பாய் கூறிவிட்டு காட்டிற்குள் சென்றது. இரவு நேரத்தில் நிலா காட்டை அலங்கரித்தது. அந்த யானை காட்டிற்குள் சென்று நீர் அருந்திவிட்டு தூங்கச் சென்றது. இந்த கதை நமக்கு ஒரு முக்கியமான பாடத்தை சொல்லுகிறது. நல்ல மனமும் தைரியமும் இருந்தால் ஒரு உயிரும் பலரின் வாழ்க்கையை காப்பாற்ற முடியும். கிராம மக்களின் நம்பிக்கையான யானை நண்பன் கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் லைக் செய்யவும். மேலும் எப்படிப்பட்ட கதை வேண்டும் என்று கமெண்ட் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.